டெல்லி ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்துட்டு போய் அவங்க வந்து சேஃபான பிளேஸ்ல விட போறாங்க. அந்த காஸ்ட் இஷ்யூ, இந்த கவினை அவங்கள வெட்டின விஷயம் இதெல்லாம் நடக்கும்போது இந்த சீரியல் ஆக்டர்ஸ், தமிழ் சீரியல் ஆக்டர்ஸ், தமிழ் ஃபில்ம் ஆக்டர்ஸ் எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. இன்க்ளூடிங் எங்க அம்மா கிடைச்சிருக்க. நான் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சா ஆக்சுவலி ஐ எம் கோயிங் டு ஷேர் தோஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த வீடியோல. இதுல வந்து டாக்ஸ் துன்புறுத்துறீங்க, டாக்ஸ் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றதுக்குலாம் எதுவுமே இல்லை. Hello guys, welcome back to my YouTube channel. Today topic is actually the Delhi stray dogs எல்லாம் கவர்மெண்ட் வந்து எடுத்துட்டு போய் அவங்க வந்து சேஃபான பிளேஸ்ல விட போறாங்க. அதாவது டெல்லிக்குள்ள சில பிளேசஸ்ல ஓவரா ஸ்ட்ரே டாக்ஸோட தொல்லை அதிகமா இருக்கு அப்படிங்கறதால அவங்க கவர்மெண்ட் என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு சேஃபான பிளேஸ்ல விடுறது. ஹோம் டாக்ஸுக்குன்னு ஹோம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஹோம்லயோ அந்த மாதிரி அவங்களுக்குன்னு டாக்ஸுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல போய் அவங்க எல்லா டாக்ஸையும் பிடிச்சிட்டு போய் விட போறாங்க. அதுதான் ஆக்சுவலா நடந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து நம் தமிழ் ஆக்ட்ரஸ் இருக்காங்களா, அவங்க எல்லாம் வந்து அப்போஸ் பண்ணி வாயில்லாத ஜீவனை போய் இப்படி பண்றீங்களே, நீங்க எல்லாம் மனுஷனா அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் வாயில்லாத ஜீவனை துன்புறுத்த கூடாது. திஸ் இஸ் நாட் ஆக்சுவலி கன்சிடர் ஆஸ் துன்புறுத்துறது. இது துன்புறுத்துறதே கிடையாது. ரொம்ப பாப்புலாரிட்டி அதிகமா இருக்கிற இடத்துல வந்து நீங்க எப்படி சொல்றது, நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன். நிறைய இடத்துல வந்து ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாம் வந்து ரோட்ல அடிப்பட்டு செத்து கிடக்கிறதையும், இல்ல அப்புறம் வந்து நிறைய சின்ன பிள்ளைங்க, பெரியவங்கல இருந்து சின்ன பிள்ளைங்கன்னு சொல்லக்கூடாது, பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் ஒருத்தரையும் விடுறது இல்லை. யாரா இருந்தாலும் அந்த ஸ்ட்ரே டாக்ஸ் வந்து கடிக்கிறத நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன். இன்க்ளூடிங் எங்க அம்மா கிடைச்சிருக்க. நான் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சா ஆக்சுவலி ஐ எம் கோயிங் டு ஷேர் தோஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த வீடியோல. இந்த மாதிரி நடக்கிறதால அவங்க வந்து அதை அழைச்சிட்டு போய் நாய்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட, அதாவது டாக்ஸுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல போய் அவங்க விட போறாங்க. அவ்வளவுதான். இதுல வந்து டாக்ஸ் துன்புறுத்துறீங்க, டாக்ஸ் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றதுக்குலாம் எதுவுமே இல்லை. அதாவது காஸ்ட் இஷ்யூ, இந்த கவினை அவங்கள வெட்டின விஷயம் இதெல்லாம் நடக்கும்போது இந்த சீரியல் ஆக்டர்ஸ், தமிழ் சீரியல் ஆக்டர்ஸ், தமிழ் ஃபில்ம் ஆக்டர்ஸ் எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. ஒன்னுத்துக்கும் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணல. இப்ப வந்து டெல்லி ஸ்டேயா சேஃபான ஒரு டாபிக் அப்படின்ட்டு வந்து நாங்களும் போராட்டம் பண்றோம்னு கொடியை வச்சுட்டு திரியிறாங்க. இது என்ன விஷயம்னு எனக்கு தெரியல. சில பேர் வந்து சீரியஸாவே அவங்க எந்த விஷயம் நடந்தாலும், சில பேர் சனம் செட்டி அவங்க எல்லாம் வந்து எந்த ஒரு விஷயம் வந்து தப்பா நடந்தாலும் அவங்க வந்து அதுக்கு போய் வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் அவங்கள மாதிரி ஆளுங்களை சொல்ல. எங்க அம்மா வந்து ஒரு 20 years வேலை பாக்குறாங்க. அவங்க 9 to 9 ஜாப் வேலை பாக்குறாங்க. ஸோ காலையில 9 o'clock போனா சாயங்காலம் 9 o'clock தான் வருவாங்க. அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, சும்மா ரேண்டமா போயிட்டு இருக்கும்போது வந்து எங்க அம்மாவோட அந்த காலோட பேக் சைடு, அதாவது கெண்டைக்கால் சொல்லுவாங்கல்ல, அதை வந்து கடிச்சிருச்சு. எப்பவுமே ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது எங்க அம்மா வேலையில தான் இருப்பாங்க, வீட்டுல இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு பார்த்தா வீட்டுல இருந்தாங்க. என்னடா அவங்க நமக்கு நேரா தான் வேலைக்கு போனாங்க, வீட்டுல இருக்காங்களா, என்னாச்சுமான்னு கேட்டா நாய் கடிச்சிருச்சு. இன்னொன்று வந்து என்ன பண்ணுச்சுன்னா, ஆக்சுவலா எங்க வீட்டுல இருந்து ஒரு எல் டர்ன் எடுத்தோம்னா ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு நான் எப்பவுமே போவேன். அது கோயிலுக்கு போயிட்டு திருப்பி வரும்போது அங்க இருக்கிற ஒரு ஸ்ட்ரே டாக் என்ன பண்ணுச்சுன்னா, லிட்ரலி நான் வந்து அன்னைக்கு பட்டியாலா பேண்ட்டும் ஒரு டாப்பும் போட்டிருந்தேன். அந்த பட்டியாலா பேண்ட்ல ஆக்சுவலா இங்க இப்படி இருக்கா, ட்ரெஸ் இப்படி கவ்விருச்சு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா என்னோட ஃப்ளஷை டேஸ்ட் பண்ணியிருக்கோம், என் காலில் இருக்க ஃப்ளஷை. அதனால எல்லா இடத்துலயுமே மோஸ்டா எல்லா இடத்துலயுமே ஸ்ட்ரே டாக்ஸோட பிரச்சனை அதிகமா இருக்கு. அட் த சேம் டைம் எப்படி சொல்றது, அடிப்பட்டு அவ்வளோ நாய்ங்க சாவுறது. எப்படி நான் வந்து எங்க ஊருக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் எல்லா நாளுமே ஏதாவது ஒரு நாய் வந்து செத்து கிடக்கிறத நான் பாக்குறேன். ஸோ அதுங்களோட நல்லது, ஸோ டாக்ஸோட நல்லதுக்காகவும் நம்மளோட நல்லதுக்காகவும், முக்கியமா நம்மளோட நல்லது. இன்னொன்னு டாக்ஸுமே நிறைய இந்த பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறதால, இப்போ இந்த காரு பைக்குன்னு அதிகமா போயிட்டு வரதால நிறைய நாய்ங்க வந்து செத்து போகுது. அதனால அதுங்களை அழைச்சிட்டு போய் ஒரு நல்ல பிளேஸ்ல வைக்கிறது வந்து எந்த விதத்திலயுமே தப்பா எனக்கு தெரியல. So that is what actually I was thought about to say in front of the camera. அது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. So bye bye.